ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா மாமி ரெசிபீஸ். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தம் போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டிருந்தா இன்றைக்கி அதிசயமாக ரெசிபி போடுறாளேன்னு பார்க்குறீங்களா? டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் மட்டும் போட்டால் உங்களுக்குலாம் போர் அடிச்சிரும்ல. ஸோ அதனால தான் இன்றைக்கி தம் பிரியாணி, வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத நான் காட்ட போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையானது தாளிக்கிறதுக்கு 2 பே லீஃப், பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, 2 அனாச்சி பூ, ஜாதி பத்திரி, அதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 கல்பாசி. இது தாளிக்கிறதுக்கு. மசாலா பொடியில் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துட்டுருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்துட்டுருக்கு. கூடவே 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா அதிகமாக சேர்க்காதீங்க, கசந்துரும். ஸோ கம்மியாக சேர்த்தா போதும். கறிகாய் என்னென்னா, பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு தக்காளி பழம், புதினா தழை ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு. காயில் நான் இங்கே கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அரிசியை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வடித்து எடுத்துன்ட்டேன். தண்ணியை கொதிக்க வச்சு அரிசியை போட்டு இதில் ஒரு 4 மிளகு, துளியூண்டு கொத்தமல்லி தழை, ஒரு பிரிஞ்சி இலை, ஷாஹி ஜீரா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு இது ஒரு 70% குக் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ தம் போட போகிறோம் இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு குக் பண்ணால் போதும், முழு வேக்காடு கொடுக்க வேண்டாம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு போய் பார்ப்போம். அடுப்பில் நான் பிரியாணி பாட் போட்டுட்டேன். இதில் 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டாண்டாச்சு. இது காஞ்சத்து, எண்ணெய் காஞ்சத்து. ஸோ இந்த தாளிக்கிற பொருளில் நம்ம போட்டு தாளிச்சுடலாம். நல்லா பொரிஞ்சுட்டு இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிட்டு இப்போ இதில் நம்ம வச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதை போட்டு இது நம்ம கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுத்து. இப்போ நம்ம இதில் தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை, புதினாவை போட்டு தக்காளி பழம் வதங்குற வரைக்கும் நல்லா சுருளை வதக்கிக்கணும். இது கூடவே நம்ம மசாலாயை போட்டு வதக்கின்றோன்னா பச்சை வாசனை போயிடும். ஸோ அந்த கரம் மசாலா, பிரியாணி மசாலா, தென் சில்லி பவுடர் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கின்றலாம். மசாலா போட்டு நல்லா வதக்கிண்டாச்சு. தக்காளி பழமும் நல்லா குழைய வதங்கிட்டு இப்போ இதில் நம்ம கறிகாய் வச்சுருந்தோம் இல்லையா, நறுக்கி வச்சுருந்த கறிகாயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் போதும், அதிகமாக வேண்டாம். காயெல்லாம் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் ஆகிடுத்து. இதில் நம்ம இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை போட்டு அரிசியை போட்டு தம் போட வேண்டியது தான். இப்போ இது ரெடி ஆகிடுத்து. இதில் நம்ம இப்போ அரிசியை போட்டுன்றலாம். இப்போ நான் அதை வடித்த சாதத்தை அந்த பிரியாணி பாட்டில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லிட் போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா 3/4 பதம் ஏற்கனவே சாதம் வெந்துடுத்து. ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 மினிட்ஸ் இருக்கட்டும். 6 நிமிஷம் எடுத்து வெந்துடுத்து. ஸோ அடி சேர நம்ம ஒன்று கலரிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி ஆகிடுத்து. நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. இதே தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீதா மாமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மீ சீதாலக்ஷ்மி. பாய் பாய்.